ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் யாரிடமும் எப்பொழுதும் அதிகமாக பேசாதே. நீ பேசுவது உன்னுடைய செயலாக மட்டுமே இருக்கட்டும். உன்னுடைய எதிர்காலத்தில் நீ மிகப்பெரிய ஆளாக வேண்டும் என்று நினைத்தால், உன்னை குறை கூறிக்கொண்டு இருப்பவனிடம் வார்த்தையால் பேசாமல் செய்கையால் பேசுவதே நல்லதாக இருக்கும். தங்கமே, நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? எதுவாக இருந்தாலும் இங்கு செய்தால் மட்டும்தான் அதற்கு மதிப்பும் மரியாதையும். வார்த்தையால் சொல்பவனுக்கு இங்கு எதுவும் கிடையாது. அப்பொழுதும் உதாசீனம்தான் செய்வார்கள். நீ எந்த அளவு உன் செய்கையில் உன்னுடைய வெற்றியை நீ காண்பிக்கிறாயோ, அப்பொழுதே உன் வாழ்வில் அனைத்தும் மாற ஆரம்பித்துவிடும். ஒவ்வொரு மனிதனுக்கும் பூமியில் பிறக்கும் பொழுது எதையாவது ஒன்றை சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உன்னிடம் அது அதிகமாகவே இருக்கிறது. அதனால் சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக செய்கையில் மட்டும் காட்டு. எந்த ஒரு விஷயத்திலையும் வாயால் பேசி தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நீ மனதை கஷ்டப்படுத்தி கொள்ள வேண்டாம். கவலைகள் என்பது நிரந்தரம் என்று நினைத்தால் நிரந்தரம், நிரந்தரம் இல்லை என்று நினைத்தால் அது நிரந்தரம் அல்ல. இப்பூமியில் நாம் எதை நிரந்தரம் என்று நினைக்கிறோம்? எதுவுமே நிரந்தரம் இல்லாததே. புரிகிறதா? அதனால் இதுதான் நிரந்தரம், அதுதான் நிரந்தரம் என்று எந்த ஒரு வலைக்குள்ளும் நீங்கள் மாட்டிக்கொள்ளாதீர்கள். எல்லா வலையும், அதாவது இன்பமோ துன்பமோ, இது இரண்டுமே ஒரு மனிதனை கட்டி போடும் வலைதான். இன்பமாகவே இருந்து விட்டோம் என்றால், தோல்விகள் வந்தால் அந்த தோல்வியை நம்மால் தாங்க முடியாது. தோல்வியையே பார்த்து கொண்டே இருந்தோம் என்றால் வெற்றியை நம்மால் அடைய முடியாது. அதனால் இது இரண்டிலும் நம் வாழ பழகினோம். ஆனால் நிச்சயமாக நம்மால் எளிதில் எல்லா விஷயத்திலும் நம்மால் கடக்க முடியும், சாதிக்க முடியும். உன்னை இப்பூமிக்கு கொண்டு வந்த நான் உனக்காக ஒன்று சொல்கிறேன். எக்காலமும் எதையும் கண்டு அஞ்சாதே. நீ அஞ்சும் பொழுதுதான் உனக்கு தொந்தரவு கொடுக்கும் பிரச்சனைக்கு சந்தோஷம் வரும். உன்னிடமே சந்தோஷம் இல்லை, எதற்காக பிரச்சனைக்கு சந்தோஷத்தை தருகிறாய்? பிரச்சனை வந்தால் வரட்டும், அதை சமாளிக்கலாம் என்று நினைத்து கொண்டு அந்த பிரச்சனையையே அடித்து ஓடவிடு. உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய கவலை இருந்தால் அதை என் காலடியில் போட. அதை மிதித்து, கவலையை நான் மிதித்து சுக்குநூறாக்கி நான் தூக்கி எறிந்து உன் வாழ்வில் சந்தோஷத்தை தருகிறேன். எந்த ஒரு விஷயமும் நீ கஷ்டப்பட்டு செய்யும் பொழுது அது வீண் போகாது. நான் வீண் போகவும் விடவும் மாட்டேன். இன்பம் வரும். பல நாள் கனவுகள் நிச்சயமாகவே நடக்கும். உன் வாழ்வில் நிம்மதியை மலரச் செய்வேன்.